மோசே யோர்தானுக்கு இந்த பக்கம், எலியா யோர்தானுக்கு இந்த பக்கம். மோசைய யோர்தானை கிராஸ் பண்ண விடல, ஸ்டாப் பண்ணிட்டார். மோசையின் ஊழியம் வேற, எலியாவின் ஊழியம் வேற. ஆனா இப்ப எலியாவை கொண்டு வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, மோசைக்கு அப்புறம் யோசுவா ஜனங்கள்லாம் யோர்தானை கடந்து கில்கால் போறாங்க. எலியாவை கில்கால்ல இருந்து கொண்டு வரார். யோர்தானை அடிச்சு யோர்தானை பிளக்க வச்சு இங்க கொண்டு வரார். மோசே எங்க இருக்கிறார்? யோர்தானுக்கு முன்னாடி. எலியாவை எங்க கொண்டு வரார்? யோர்தானுக்கு முன்னாடி. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? ஓட்டங்களில் வித்தியாசம் இருக்கும், ஆனா நம்ம எல்லாரும் போய் சேருகிற பாயிண்ட் ஒரே பாயிண்டா இருக்கணும். அதுதான் இயேசுவோடு கூட மகிமையிலே மோசேயும் எலியாவும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஏன் ஓட்டம் வேற? இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்து இருக்கிறார். சிலரை வேகமா ஓட விடுறார், சிலரை பொறுமையா நடக்க விடுறார். ஆனா இது எல்லாம் போய் எப்படி பல நதிகள் சமுத்திரத்தில் போய் சேருகிறதோ, அதே போல நாம எல்லாரும் போய் நிற்க வேண்டிய இடம் கர்த்தருடைய மகிமையா இருக்க வேண்டும்.